உதயம் சோத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிணைவும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு அது என்ன சொல்றாருன்னு தெரியல. பல திட்டங்களை போட்டுக்கிட்டே வர்றாரு, பல்வேறு திட்டங்களை இது பண்ணிட்டே வர்றாரு. ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் அதுக்கு வரவேற்புகள் இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஒரு சமீபத்தில் ஒரு சேட்டலைட் டிவிக்கு போயிருந்தேன். தமைக்காவை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்துட்டுன்னா எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு. 87% மக்கள் உருப்படுறதுக்கு வழியே கிடையாதுன்னு கொடுத்துட்டாங்க. மிச்சம் ஒரு இது பாக்கி இருந்ததில் ஒரு 5% மக்கள் வீண் கனவுன்னு போட்டாங்க. இரண்டையும் சேர்த்தா 92% மக்கள் தாவைக்காலம் தேடுறதுக்கு வழியே இல்லைங்கிற மாதிரி தான். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இன்னைக்கு இவங்க பல்வேறு வகையான திட்டங்களை சொல்லிக்கிட்டு வராங்க. நிறைவேறதோ இல்லையோ என்னமோ தெரியல, ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது. பெண்கள் மத்தியில் இன்னைக்கு போய் திமுக எதிர்ப்பாக பேசினாக்க நடக்காது. எதாவது இப்போ இன்னைக்கு என்னுடைய துறையில் சேர்ந்த பெண்கள் சார் அந்த இதில் நான் என் பேர் விட்டு போச்சு என்ன பண்ணுறதுன்னாங்க. அவங்க இந்த இடத்துல போய் சொன்னீங்கன்னா அதை கொடுத்துருவாங்கன்னு கிளம்பி போயிட்டாங்க. சாரியாக போகிறாங்க. அவங்கள ஒரு 50% போட்டால் கூட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இவங்க தாங்கிற மாதிரி ஆகி போச்சு. இப்போ கூட நீங்கள் ஒரு கற்பழிப்பு கேஸை கொண்டீங்க, கடைச்ச முழுக்க எல்லாம் பேக் ஃபயர் ஆகி போச்சு. சாத்தாங்குளத்துக்கு ஈக்குவலாக நடந்ததுன்னு காட்டுறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணீங்க. பார்த்தாக்கா சாத்தாங்குளத்தில் யார் அந்த குற்றவாளிகள்ன்றதோ அதே கூட்டம் தான் இதுலையும் பண்ணியிருக்கிற மாதிரி தேசத்துக்கு. ஆனா அதை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னா, அதனால திமுக அரசு மேல ஒரு மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. அதனால திமுக அரசுக்கு மேல ஏற்பட்ட அந்த வெறுப்பை சரி கட்ட முடியாது அப்படின்னு திமுக பத்தி சொல்றாங்க. அது யாரு சொல்றது? அதிமுக சேர்ந்தவங்க. அவங்க ட்ரை பண்ணது அதுக்கு தான். சாத்தாங்குளம் சொல்லிங்களா, எங்கேயும் நடத்துக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அந்த நிகிதா அவனுடைய கதையை கேட்டாக்க கதையை கந்தால போச்சு. இல்லை, ஒரு ஆள் எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீ பேசுறத நான் போன்ல வச்சிருக்கேன், நீ எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்ணி கடைசியில் அவர் போட்டோ வந்துருச்சு, பிளாக்மெயில் ஆயிருக்கு. என்ன பண்ண போறீங்க? அது ஃபேக்குன்னு. அப்ப நீ சொன்னது ஃபேக்கா? இல்ல, அண்ணாமலையோட எடுத்த அந்த படத்துல இருந்தவங்க வேற, இவங்க வேற அப்படின்னு. அதேதான். அப்ப நீ மாசுப்பிரமணியத்தை காட்டி அதே இதே தானா? அது என்ன, நீ பண்ண ரத்தம் நான் பண்ண தக்காளி சட்னியா? மாட்டிக்கிட்ட உன் ஸ்டண்ட் உன் வழியிலேயே உன்னை ஓதிச்சு விட்டாங்க. நீ என்னென்ன ஸ்டண்ட் அடிச்சு அதே ஸ்டண்ட் இப்போ அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. உனக்கு என்ன பண்ணுறது தெரியல. கருவாட்டு பண்ணி கொடுத்த பாப்பாத்தி பேர் முடிக்கணும். உன் ஸ்டண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஃபேக் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பேசினார் அவர். 9:05 மாசுப்பிரமணியத்தோடு பேசினார் ஞானசேகரன். 9:10 ஞானசேகரனும் மாசுப்பிரமணியம் பேசுகிறேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவரோட செல்ஃபோன் உனக்கு எப்படி, அந்த பேச்செல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஆக நீ ஞானசேகரன் தொடர்பில் இருந்திருக்கிற. அவர் பேசுறதெல்லாம் உனக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்க. ஆக நீ தான் அந்த சார் அப்படின்னு நம்ம கேட்டபோது, உனக்கு இவ்வளோ ஆதாரம் இருக்கும், நீ ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டு, நீ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு கற்பழிப்பு கேஸில் சிக்கன ஒருத்தரை பற்றி இவ்வளோ ஆதாரம் வச்சிருக்கிற, நீ ஏன் இந்த தடயத்தை மறைச்ச? தடயத்தை மறைக்கிறது குற்றம், உன்னை ஏன் கைது செய்யக்கூடாதுன்னு கேட்டேன். இன்னைக்கு ஒன்று கைது செய்யணும். அதே டெக்னிக் தான் இப்போ இதுக்குள்ள பிடிச்சிட்டாங்க. அந்த நிக்கிதாங்கிற பெண், புகார் கொடுத்த பெண் எவ்வளோ பெரிய பெண்ணாக இருந்தாங்க, ஒரு அப்பாவி ஒரு காவலாளியை அடித்து கொள்றாங்க. அவர் ஒரு பெரிய வலுவான மனிதராக இருந்து அடித்து கொண்டு இருந்தால் கூட அந்த சக்தி வாய்ந்த மனிதர் போலீஸை தாக்கியது அப்படின்லாம் சொல்லலாம். மாச சம்பளம் வாங்குற ஒரு அப்பாவி ஒரு இளைஞன் அவர் அடிச்சு கொள்றாங்கன்னா அவர் எதையோ பார்த்துருக்கார். அந்த காருக்குள்ளார எதையோ பார்த்துட்டார். அந்த ரகசிய வழியை வரக்கூட ஆளை தீர்த்துட்டார். அது என்ன ரகசியம்? அது அவரோடவே போட்டுக்கிறது. புதிய கோணமா இருக்குது. இதுதான் கோணமே. இதுதான் கோணமே. அவர் எதையோ பார்த்துட்டார். அவருக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருச்சு, வெளியே வரக்கூடாது, தீர்த்துரு. இல்லாட்டி போனால் ஒரு போலீஸ் ஒரு மாச சம்பளம் வாங்குற ஒரு அப்பாவி சக்தி, ஒரு பின்பலம் இல்லாத ஒருத்தர் அடிச்சு ரோட்ல அடிச்சு கொள்றாங்கன்னா, அந்த புகார் கொடுத்த பெண்ணினுடைய பின்னணி யார் இருக்காங்கிறத நீங்க பார்க்கணும். அவர் எதையோ பார்த்துட்டாருங்கிறதா என்னுடைய சந்தேகம். அது வெளியே வரக்கூடாது, மறைக்கிறதுக்கு காவல்துறை பயன்பட்டு.
இல்ல காவல்துறை சித்திரவதைகளை பொறுத்த வரைக்குமே எல்லா ஆட்சிகள்லயுமே நடந்திருக்கு. அதிமுகவிலும் நடந்திருக்கு, அதை திமுகவிலும் அதை நடந்திருக்கு. தவிர்க்க முடியாது. ஆமா. ஆனா வந்து முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு தலைமை அமைச்சராக இருக்க எப்பவுமே முடியும்னு சொல்றாங்க. முதலமைச்சர் தான் இருப்பாங்க. எல்லா ம். கட்சியிலுமே முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு இருப்பாங்க. ஆனா வந்து இவங்களெல்லாம் கட்டுப்படுத்த தவறுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை முடியாது, இருக்கு. கட்டுப்படுத்த முடியாது. ம். போலீஸ்காரர் வந்து ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ம். அதனால தான் நான் உங்களுக்கு தொழிற்சங்கம் வச்சுக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல. அதை செஞ்சது ராஜாஜி. ம். காவல்துறையில இருக்கவங்களுக்கு தொழிற்சங்கம் வைக்கவே கூடாது அப்படின்ட்டார். அதுதான் அகில இந்தியாவிலையும் பயன்படுது. ம். இல்லாட்டி போனா அவங்க தொழிற்சங்கம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பயங்கரமா போயிட்டு. ம். ஆனா இது காவல்துறை வந்து நீங்க இது பண்ணிட்டு எல்லாம் நீங்க போக முடியாது. ஒரு அடையாளம் தெரியாம ஒரு கொலையை பண்ணிட்டு போக முடியுங்க அவங்களால. ம். பட்டப்பகல்ல நடுத்தருவில் அடிச்சு போடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? ம். எனக்கு இந்த உத்தரவு கொடுத்தது வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதர், என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ம். சாத்தாங்குளத்தை எடுத்துங்களேன், இன்னைக்கு வரல என்ன ஆயிடுச்சு? ம். 5 வருஷம் ஆச்சு. சிபிஐ கிட்ட விட்டாச்சு. அவங்க ஜாலியா தான் சுத்திட்டு இருக்காங்க. தண்டனை கொடுத்துரு கைதியா, விசாரணை கைதியா வச்சிருக்காங்க. பரவாயில்ல வரேன்னு சொல்லிட்டு வீட்டுல தான் உட்காந்துருக்காங்க. இல்ல இன்னொரு பார்வை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த காவல்துறை அப்படிங்கிறதே வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்துல உருவாக்கப்பட்ட காவல்துறை. அந்த கட்டுமானம் இன்னும் ரெனியூ பண்ணாம இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காவல்துறை நீங்க என்ன ரெனியூ பண்ண முடியும்? உபயோகப்படுத்துற ஆயுதங்களை வேணா மாத்தலாம ஒழிய காவல்துறையினுடைய சட்டங்களை என்னத்தை மாத்த முடியும்? குற்றவாளியை பிடிக்கணுங்கிறதா எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய ஒரே சட்டம். அதுக்கு மேல என்னத்தை மாத்த முடியும்? அன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம் தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு கலாச்சார மாறுபாடுகளை நீங்க பார்க்கணும். அந்த புகார் கொடுத்த பொண்ணுக்கு 4 கனவேங்கிறாங்க. ம். அப்படிப்பட்ட பெண்ணை வந்து நம்ம அந்த காலத்துல நாங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்போம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அந்த புகார் கொடுத்த அந்த பெண்மணி அவ அந்த நிக்க அந்த அந்த 4 புருஷனை கட்டிக்கும் போது பெண்மணி வருது. ம். பெண்களுக்குள்ள மணியா அவங்க அந்த அளவுக்கு போகுது. 4 புருஷனை கட்டிக்கிட்டோம். காரணம் என்னன்னா 5 புருஷனை கட்டிக்கிட்ட திரௌபதியை சாமியை கும்பிடுற ஊர். அவங்க ஒரு புருஷன் தான் குறைச்சல். திரௌபதி அம்மன். சார் திமுக கூட்டணியில இருந்து அதாவது சில கட்சியை சேர்ந்தவங்க, அதாவது முதல்ல வைகோ அவர்கள் வெளியே போவாங்கன்னு சொல்றாங்க. கடைசி நேரத்துல திருமாவளவனை வந்து கழட்டி விட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? போகட்டுமே, எங்க போறாங்கன்னு போகட்டுமே. ம். இல்ல முதல்ல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வைகோ ஏன் வாய்ப்பு இருக்கக்கூடாது? தொகுதி உடன்பாடுல வந்து திருப்தி இல்லைன்னா கட்சி விட்டு வெளியே போகத்தான் செய்வோம். ம். போகலைன்னா அர்த்தமே இல்லை. இல்ல ஏன்னா வைகோ அவர்கள் வெளியே போறாரு அப்படின்னு முதல்ல கதையை கட்டி விட்டப்ப, அப்போ வைகோ அவர்கள் மறுப்பு சொல்றாரு. இந்த மாதிரி நாங்க போகல அப்படிங்கிறாரு. திருமாவளவனும் அதே கருத்து தான் சொல்றாரு. அப்ப போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தேர்தல் நெருங்க கூட்டணிகள் வந்து இடஒதுக்கீட்டுல வந்து பிரச்சனை வரத்தாங்க செய்யும். ம். அதுல சில கட்சிகள் அந்த பக்கம், சில கட்சிகள் இந்த பக்கம் வரும். ம். எங்க போவீங்கிறத தான் நீங்க பார்க்கணும். ம். இங்க இருந்து விட்டா நீங்க பழனிசாமி கிட்ட தான் போங்க. ம். அவ்வளவுதான். பாஜக நயினா நாகேந்திரன் தான் போகணும். போங்க. ம். ஒருவேளை விஜய் பெரிய தலைவர் அதுக்குள்ள எடுத்துட்டா அங்க போங்க. ம். இது ஒன்றும் தேர்தலில் நிக்காத ஒரு ஆளுக்கு ட்ரைனிங் கொடுங்க போய் சேர்ந்து. ம். இல்ல நம்ம இன்னொரு பார்வையும் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னா திமுக கூட்டணி உடையணும் அப்படின்னே பல கட்சிகள் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவன் சக்தி வாய்ந்தவங்களா இருக்க. காய்ச்ச மரம் தாங்க கல்லடி போடும். ம். மொட்டை மரத்தை எவன் கல் எடுத்து அடிப்பான்? ம். ம். இவங்க பேசுறதை பார்த்தாக்கா உன் கட்சி உடைந்து விடாது. உன் கட்சி என்ன வருதுன்னு பாருப்ப. அமித்ஷா என்ன சொன்னாரு? என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னாரு. சரி கூட்டணியில் யார் இருக்கான்னு சொல்லு அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒன்று சொல்லு. என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். என்டிஏ கூட்டணி யார் இருக்கா அவங்க கூட சொல்லு. அதிமுக பாஜக நீங்க தான் சொல்றீங்க, அவர் சொல்லலையே. ம். அன்னைக்கு அந்த வேற முழக்கம் இட்ட போது அந்த தலைவர்களை பக்கத்துல உட்கார வச்சிருக்கலாம். காணமே ஒருத்தர் வந்து பார்க்கலையே அவர் மதுரை கூட்டத்தில். இன்னைக்கு பழனிசாமி ஊர்வலத்துக்கு போனா இவங்க வந்து ஏன் கூட போய் ஒட்டிக்கிறாங்க? எங்க அப்படியே வேகமா நடந்து வேற எங்கேயா போயிட்டு என்ன பண்றது? பக்கத்திலேயே பனையை கேட்டி மாதிரி பிடிச்சிக்கிட்டு போறாருன்னு. இல்ல அவ்வளவு பயமா பாஜக? வேற என்ன அவரு விட்டா பழனிசாமி ஓடிட்டு வர்றதுக்காக பக்கத்துல நிக்கிறாங்க. அதுல தெரியல உங்களுக்கு அந்த என்டிஏ கூட்டணி என்ன லட்சணத்துல இருக்குதுன்னு பயமுறுத்தி அவரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் காரணம். சார் இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில கூட்டணிக்காக சில கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை வந்ததுன்னா எல்லாரும் வந்து சேரத்தான் செய்வாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை வந்து செயல்பாட்டில் கொண்டு வர்றாங்கிறது திமுக தேர்ந்த கட்சியாக இருக்கிறதால அவங்களால செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை எதனால இவ்வளவு டீட்டெயில் சொல்றேன்னா மக்கள் நல கூட்டணியில வந்து எல்லா கட்சியும் சேர்ந்தது தெரியுமில்ல. அப்போ
திமுகவையும் அதிமுகவையும் தனியா பிரிச்சு விட்டாங்க. மற்ற எல்லா கட்சியும் வைகோ சேர்ந்தார், விசிக சேர்ந்தது, கம்யூனிஸ்டுகள் சேர்ந்தாங்க, எல்லாம் உதிரி கட்சிகள்ல இருந்து அத்தனையும் சேர்ந்தாங்க விஜயகாந்த் தலைமையில். ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. விஜயகாந்தே தோத்தார். அதெல்லாம் மனசு உடைஞ்சுதான் அவர் இறந்தே போனார். நம்மளை இப்படி மக்கள் கை விட்டுட்டாங்களே. என்ன எழுதுனீங்க அப்போ? அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்தன. திராவிட இயக்கங்கள் வீழ்ந்தது, அழிந்தது, எல்லாம் எழுதி தள்ளிங்க. எலெக்ஷன் முடிஞ்சது. அன்னைக்கு வாக்கு எந்திரத்தோட பாஜக கூட்டணி இல்லை. இன்னைக்கு வாக்கு எந்திரத்தோட இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே தைரியம், பாஜக கூட்டணியில் இருக்கவங்களுக்கு ஒரே தைரியம், வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி, தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி நமக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பார்கள் நம்பிக்கையில தான் அவங்க இன்னைக்கு வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. வாக்கு எந்திரத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் சட்டப்படி நடக்க வச்சுட்டாக்கா அவங்க கதை இந்தியா முழுக்க வைப் அவுட் ஆயிடும், வாஷ் அவுட் ஆயிடும் பாஜக. இந்த தடவை திமுக ஆட்சியில எவ்வளவு தூரம் நல்ல பேர் இருந்தாலும் கூட இந்த 2026 தேர்தல்ல திமுகவுக்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவிட்டிஸ்னால அவங்களுக்கு ஒரு சவாலான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை வச்சிருக்கிறாங்க. இருக்கத்தான் செய்யுங்க. ஆன்டி இன்கம் ஓட்டு ஒரு ஓட்டு 2 ஓட்டாவது உழவுத்தான் செய்யும். அதை எதிர்பார்த்தாங்க. சரி, யாருக்கு போடுவீங்க? எனக்கு திமுக பிடிக்கல, யாருக்கு போட சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்க சார். திமுக மோசமான கட்சி சார், நீங்க இவர்களுக்கு போடுங்கன்னு யாராவது ஒருத்தர் பேரை சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். வாய் வரலையே நமக்கு. இருக்கிறதுல யாரான்னு பார்த்தாங்க இவங்க தான் இருக்காங்க. பழனிசாமிக்கு போடலான்னு பார்த்தாக்க பக்கத்தில் நயினார் நாகேந்திரன் நிற்கிறார், அண்ணாமலை நிற்கிறார். என் தலையில் நானே மண்ணவரை போட்டுக்கோனா முருகனையும் ஐயர்னு பண்ணவனுங்களாச்சு அவனுங்க. சுப்பிரமணியன்னா என்ன அர்த்தம் தெரியுமில்ல? பிராமணனுக்கு அடங்கியவன் அர்த்தம். சுப்பிரமணியன். முருகனையும் வந்து எனக்கு அடங்கினவன் சொல்லி பேரை வச்சான். வேதங்களில் சொல்லப்படாத ஒரு கடவுள். எவனும் வந்து முருக ஐயர்னு பேர் வச்சுக்க மாட்டான், சுப்பிரமணிய ஐயர் தான் பேர் வைப்பான். எனக்கு கீழே தான் முருகன். அந்த முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்க. ஏன் நடத்துற? ராமனுக்கு ஏன் மாநாடு நடத்தல? அடையாளம் காட்ட பாக்குறேன், என்னோட சேர்ந்துட்டேன்னு காட்ட பாக்குறேன். அதுல உன்னுடைய கூட்டு பூரா வெளியே வந்து அங்க கூட உனக்கு வேற யோகிதை எல்லாம் பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் திட்டியோ என்னமோ. பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் காட்டிதான பொழப்பு நடத்த வைக்கிறார். அதுதான் உங்க கட்சி. உன்னுடைய மாநாடு அங்க சாவர்கார் படத்தையோ மோகன் பகவத் படத்தையோ மோடி படத்தையோ காட்டல, பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் காட்டல. உனக்கு யோகிதை இல்லைங்க. தமிழ்நாட்டில் வேற எதிர்த்தாவது போச்சியாவது உன் கட்சி மாநாட்டில் கூட அவங்க படத்தை தான் நீ காட்டி ஆகணும். அதுதான் உன் தலைவிதி. அது நீ புரிஞ்சு போதும். தமிழ்நாடு எங்க இருக்கு? அவ்வளவுதான். அவங்களே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பெரியார் அண்ணா படத்தை காட்டாம எங்களால் கட்சியை நடத்த முடியாது. சார், ஒன்றிணைவோம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முன்னெடுப்பை நடத்துறாரு. காலங்கள் இன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஆனா வந்து ஸ்டாலின் அவர்களுடைய முகத்துக்கும் சரி, மற்ற திமுகவினுடைய தலைவர்களுடைய முகத்துக்கும் சரி, இன்றைய காலகட்டத்து இளைஞர்கள் வாக்களிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தெரியாது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து அரசியல்ல பெருசா கவனம் செலுத்துறது. அன்னைக்கு இருந்த எங்க காலத்து இளைஞர்கள் 2 கற்பனை தான் இருக்கு. எங்க குரூப்புக்கு நாங்க படிக்கிற காலத்துல அரசியலுக்கு வந்து பெருசாகிறது, இல்லாட்டி சினிமாவுக்கு வந்து பெருசாகுது. இது 2 தான் எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு சினிமா இல்லை, சினிமா அழிஞ்சு போச்சு. அவங்கெல்லாம் பாவம் ஊறுகாய் வியாபாரமோ பால் பவுடர் இது சானிட்டரி நாப்கின்ஸ் விளம்பரம் இதுக்கெல்லாம் தான் வந்துட்டு இருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஏஐ வளர்ந்துருச்சு. ஏஐ வந்ததுக்கு பிறகு நடிகர்களே தேவையில்லைன்னு போச்சு. ஆக சினிமா போயிடுச்சு. அரசியல் நாளைக்கு வந்தா ஏஐயா மாறலாம். மாறிச்சுன்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு அது 26ஆம் வருஷம் எலெக்ஷன் வரும்போது என்ன மாதிரியான சூழ்நிலையில் நாடு இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? நான் தான் சொல்றேன், இந்த தீவிரவாத தாக்குதல் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அடி வாங்கிட்டாங்க. இன்னொரு தீவிரவாத தாக்குதல் அவங்க கொண்டு வரதுக்கு மாதிரி, ஏன்னா அவங்க வேற ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே டெக்னிக்கு தான், இதே தான். மதத்தை அடிப்படையாக வச்சு கலவரத்தை உண்டாக்கி ஜெயிக்கணுங்கிறத தவிர பாஜகவுக்கு இன்னும் டெக்னிக் தெரியல. அதனுடைய விளைதான் இந்த தீவிரவாத தாக்குதல் அவ்வளவு பெரிய தோல்வி அவங்களுக்கு கொடுத்தது காரணம் அதுதான். சரியான திட்டமிடல் இல்லை. உங்க ரஃபேல் விமானம் துண்டு துண்டா உடஞ்சி கிடக்கிறது உலகம் போல காட்டிவிட்டான். அப்புறம் உங்க தளபதியை போய் சொல்றாங்க ரஃபேல் விமானம்லாம் போயிடுச்சு, போய் ஒரு வெடி சிங்கப்பூர்ல போய் ஒப்புதல் வாங்க. ஆக உன்னுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியா போயிடுச்சு. ஒவ்வொரு நாடும் வந்து உனக்கு எகென்ஸ்டா இது பண்றாங்க. தீவிரவாத தாக்குதல் முடிஞ்ச அடுத்த நாள் 2-3 நாள் கழிச்சு இன்டர்நேஷனல் மானிட்டர் பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கு 40 நாடுகளை ஆதரிச்சு பணம் கொடுக்குது. நீ எங்க இருக்கிற? உன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஊரா அனுப்பிச்சு நாங்க தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு போறேன்.
2 நாடு தான் அக்செப்ட் பண்ணிச்சு. மிச்சம் எந்த நாடு அது அந்த நாடாளுமன்ற குழுக்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கல. அந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சது. அது பெரிய தோல்வி. ஆனா அதை விடாம அவங்களுக்கு வேற டெக்னிக் தெரியாது. இன்னொரு மத கலவரத்தை உண்டாக்கலாம். அதெல்லாம் பண்ணி பார்க்கணும். எதுவா இருந்தாலும் அவங்களுடைய கூட்டணி பலமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தேர்தல் ஆணையரை கையில வச்சிருக்கிறாங்க, தேர்தல் வாக்கியந்திரத்தை கையில வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் அவங்க வந்து ஏதாவது மாறுதல் உண்டாக்க முடியும்னா அதை வச்சு பண்ணாதான். 2021 தேர்தல் காலகட்டத்துல வந்து திமுக தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருந்தது. இப்ப 2026 அப்படிங்கிறது வந்து காலங்கள் மாறி இப்போ அவங்களுக்கு ஒரு சவாலான ஒரு காலகட்டமா இருக்குது அப்படிங்கிறப்ப அதை எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க இருக்குதுன்னு சொல்லிட்டீங்களா, வர பார்க்கலாம். நீங்க இதை திட்டோட்டமா சொல்றீங்க அவங்க சவாலா இருக்குது. உங்க சொன்னது எதிரிகள் அதிகமா அதுதான் நீங்க தான் சொல்றீங்களா, அவங்களுக்கு சவால் வந்துருச்சுன்றீங்களா. உங்க நம்பிக்கை நியாயம் இருக்கும். அந்த கலை இது நிலைமை யதார்த்தம் என்னன்னு பாருங்க. அவ்வளவுதான். ஒரே ஒரு இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உங்க போல சில யூடியூபுகள்லாம் வந்து திமுக பல பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்கள் ஆதரவுங்கிறத நாங்க வந்து சேட்டலைட் டிவியில பார்த்ததெல்லாம் நான் பார்த்தது போகுது. எங்க பார்த்தாலுமே வந்து திமுகங்கிற மாதிரி ஒரு ஆதரவு இருக்கு. இதை நம்பி ஏமாத்துறாங்க. எச்சரிக்கையா இருங்கிறது தான் திமுகக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க சக்தி வாய்ந்த தேர்தல் ஆணையத்தை கையில வச்சிருக்காங்க, வாக்கியந்திரத்தை கையில வச்சிருக்காங்க. ஜாக்கிரதை. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். மக்கள் சக்தியை மீறியது அதை பார்த்துருக்கோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.